ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஸ்டடி எதுவும் பண்ணாமல் தனியாக வீட்டில் படிக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. டெய்லியும் தொடர்ச்சியாக படிக்க முடியல, இதுக்கு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறது உங்கள் நிறையா பேர்த்தோட கொஷினாக இருக்குது. அதுக்கான சூப்பர் டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம படிக்கிறது எங்கே டவுன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் இல்லாமல் படிக்கிறது தான். டெய்லியும் அதுக்காக மோட்டிவேஷன் தேடிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா படிக்கிறது டவுன் ஆகும். ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் நமக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம படிப்பை பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கணும். டெய்லியும் மோட்டிவேஷன் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம மோட்டிவேஷன் நம்மளாக தான் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரே ஒரு டெஸ்ட்டை முழு மனசோட படித்து எழுதுங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை எழுதுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு வாரம் இல்லை 4 நாள் அந்த டெஸ்ட் இருக்குதுன்னா அதை நீங்கள் எழுதிடுங்க. தி பெஸ்ட்டாக கொடுக்கணும். உங்களால் 80 கொஷின்ஸ் போட முடியும் அப்படின்னா 85 நீங்கள் டார்கெட் வச்சு போடணும். 85 போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. இது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நீங்கள் போட்டு வச்சுருக்க அந்த டெஸ்ட்டோட ஓஎம்ஆரை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்கும்போது இந்த ஓஎம்ஆரை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நிறைய ஓஎம்ஆர்ஸ் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கூட டெலிகிராமில் போடுறேன் பாருங்கள். ஒரு ஓஎம்ஆர்லேயும் கொஷின்ஸ் வேரி ஆகும். அதே மாதிரி வாங்கியிருக்க மார்க்கும் வேரி ஆகும். அந்த வேரியேஷன் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்களே கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஓஎம்ஆர் டெஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். அதில் 90 கேள்விகள் சரியாக போட்டிருக்கேன் அப்படின்னா என்னோட அடுத்த டெஸ்ட்டில் நான் 91 கேள்விகள் போடணும். அப்போ 91 கேள்விகள் சரியாக போட நான் உழைக்கணும். இது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கும். அடுத்த 4ஆவது நாள் டெஸ்ட்டு அப்படின்னா அந்த 4 நாளுமே 90 விட ஜாஸ்தி வாங்கணும். ஏன்னா 90 வாங்கிட்டேன், 90 விட ஜாஸ்தி. அப்போ 91னா அடுத்த டெஸ்ட்டில் 92. இந்த மாதிரி என்னன்னா பூஸ்டப் பண்ணிட்டே வரும்போது தான் நம்ம லேக் ஆகாமல் படிக்க முடியும். ஸோ இந்த ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் கடந்த 1 வருஷமாக போடுற எல்லா டெஸ்ட்லையுமே பண்ணிகிட்ருக்கேன். ஜிஎஸ் ஆகட்டும், இல்லை இங்கிலீஷ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே டெஸ்ட் போடும்போது அதில் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சுக்குவேன். அடுத்தடுத்து படிக்கும்போது டவுன் ஆகாமல் படிக்கிறதுக்கு எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு டெஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ணி பாருங்கள். இல்லை ஏதோ ஒரு நிலைமையில நான் விட்டுட்டேன், 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் நான் போடலை அப்படின்னாலுமே அதை பேலன்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்பயும் அது முடியல அப்படின்னா தான் நீங்கள் வேறு டெஸ்ட் பஸ் தேடி போகணும். ஃப்ரீ டெஸ்ட்டு நிறைய அகாடமியில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட்டு ஒரு அகாடமி, அடுத்த டெஸ்ட்டு வேறு அகாடமி அப்படி போகாதீங்க. ஒன்றவே கண்டினியூ பண்ணி போடுங்க. ரொம்ப எமர்ஜென்சியாக அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் வேறு ஒன்றை தேடி போகணும். அடுத்துன்னு மாறி போக போக டைம் நிறையா வேஸ்ட் ஆயிரும். கண்டினியூஸி கிடைக்காது, படித்ததே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு விஷயத்தவே ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டிக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டெலிகிராம் கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.